கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஊருக்கும் போய் சின்ன சின்ன கிராமமாக இருந்தாலும் உள்ள போய் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே ஒரே ஜாதிக்காரன் ரெண்டு மதத்தில் பிரிஞ்சு கிடப்பான், ஒரே மதத்துக்காரன் ரெண்டு ஜாதியாக பிரிஞ்சு கிடப்பான். அப்படி எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள சீதப்பல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊரில் நாடார்கள் கிறிஸ்தவத்துலேயும் இருக்காங்க, இந்து மதத்துலேயும் இருக்காங்க. சாம்போர்கள் கிறிஸ்தவத்துலேயும் இருக்காங்க, இந்து மதத்துலேயும் இருக்காங்க. வெள்ளாளர்கள் இந்து மதத்தில் இருக்காங்க. இப்படி ஒரு 400-450 குடும்பங்களுக்குள்ளே இப்படி 5 பிரிவுகள் இருக்குது. இப்போ எங்கள் ஊருக்குள்ளே மொழியை ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ நீங்கள் ஒரு ஏதாவது சொன்னீங்கன்னு நீங்கள் கருத்து சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய மக்கள் உடனே ட்ரிகர் ஆகிடுவாங்க. ஏன் அந்தளவுக்கு ஜாதி பற்றி மதப்பற்று மனசுக்கு ஊறி இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எங்கள் ஊருக்குள்ளே தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழ் படித்தா வேலை கிடைக்காது, பிச்சை எடுக்க கூட லாய்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆமாங்க தமிழ் ஒரு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஆமாஞ்சாமி போட்டுட்டு போயிடும். நேற்றுக்கு ஒரு சின்ன பையன் என்கிட்ட கேட்குறான் எங்கள் ஊரில் இருந்து, ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொள்கை மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழியை சொல்கிறாங்க, அது எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஏடா எத்தனை அம்மாமார்கள் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம அம்மாவை மட்டும் எதுக்கிட்ட அம்மான்னு கூட்டுறோம் அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு பதிலே சொல்லலை. ஆங்கிலம் தான் அறிவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவன்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இப்படி ஜாதிலையும் மதத்துலேயும் ஊறி கிடந்த நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி மொழி இனம் அப்படின்னு பேர் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஜாதி மதம் மனுஷனை பிள்ளைக்கு மொழி தான் மனிதனை இணைக்குது. 2016 தேர்தல் சமயம் தான் நம்ம அரசியலே கவனிக்க ஆரம்பித்தோம். என்னடா புதுசாக இருக்குதே, வாழ்க ஒழிக கோஷம் இல்லை, மாலை மாற்றிக்கிற அந்த சம்பிரதாயம் இல்லை, ஒரு வெள்ளை வேட்டி அரசியல் இல்லை, மண்ணுக்காண்டி பேசுகிறான், மலைக்காண்டி பேசுகிறான், நீருக்காண்டி பேசுகிறான், கடலுக்காண்டி பேசுகிறான், எதிர்கால தலைமுறை மக்களுக்காண்டி பேசுகிறான், தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காண்டி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க தொடங்கினது தான். சில கட்சிகள் மாற்றம்னு வந்தவங்க தொடர்ந்து மறுபடியும் அதே கட்சி கூட போயிட்டாங்க. ஆனால் இவன் தனித்து நிற்கிறானே, எந்த தைரியத்தில் நிற்கிறான்? மிகப்பெரிய பணபலமோ பொருளாதார வலிமையும் இல்லை, ஆனால் தனித்து நிற்கிறான். ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லிட்டு சரிக்கு சமமாக வேட்பாளர்கள் நிறுத்துகிறான். ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களிலிருந்து வேட்பாளர்கள் நிறுத்தி அவங்களை அதிகார நிதி பிரதிநிதித்துவப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கவனித்து இன்றைக்கும் நிற்கிறோம். ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு விழுக்காடு குறவு தான், ஆனால் என்ன உறுதியாக நிற்கிறோம். ஏன் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை உறுதியுள்ள கோட்பாடு உறுதியுள்ள மக்களை அண்ணன் உருவாக்கியிருக்காரு. இன்றைக்கும் திசை திருப்புற வித மாதிரி கூட்டங்கள் நிற்க தான் செய்யுது, ஆனால் நாங்கள் கொள்கை உறுதியோடு நிற்கிறோம். எப்படி ஒரு வண்ணத்து பூச்சிகள் தோட்டத்தை நோக்கி ஓடி வரும், அதே மாதிரி தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும்.